டீமன் ஸ்லேயர் பார்த்தோம், நல்லா இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. நான் 2019 பார்க்குறேன், அதால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ படம். அதில் ஜாப்பனீஸ் கொஞ்சம் தெரிஞ்சதால் பார்த்துட்டோம். இப்போ தமிழ் டப் பார்க்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் கூப்பிட்றேன். இப்போ மறுபடியும் போவோம்னு நினைக்கிறேன். இல்லை, நான் ஃப்ரெண்ட்ஸோடு தான் வந்தோம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், ஆனால் அனிமே பார்த்தவங்களுக்கு பார்த்தோம்னா நல்லாயிருக்கும். இது இப்போ பெஸ்ட்டு அனிமே சீன்ஸ்லாம் நிறைய இருக்குது, கிராஃபிக்ஸும் நல்லா இருக்குது. போன வருஷம் கூட அவார்டு வாங்குச்சு டீமன் ஸ்லேயர், அதால் தான் இப்போ இந்த வருஷம் வந்து பார்க்குறோம். முன்னாடி 4 பாட்டு வந்ததுன்றாங்க, 4 பாட்டு பார்த்தா தான் இது புரியுமா இல்லை? ஆமாம், 4 பாட்டு பார்த்தா தான் புரியும். நிறையா இருக்குது, அஷிரா ட்ரெயினாக இருக்குது, நிறையா இருக்குது இதில். அப்புறம் நிறைய சீன்ஸ்லாம் வரும், அதெல்லாம் நிறைய பார்க்கணும். பார்த்தா தான் வந்து இந்த படம் பார்க்க புரியும். இப்போ 2027 வேறு அடுத்த சீன் பார்க்கறதுக்காக ரொம்ப ஹைப் அதிகமாக இருக்குது. ஒரு இதுக்கு 2 வருஷம் கிராப் போடுறாங்க. ஆமாம், இப்போ இதுக்கு முன்னாடி இதுவாக இருந்துச்சு. இப்போ வந்து இந்த சீன் முடிஞ்சதால் வந்து 2027 தான் 2 பேருக்காக ஃபைட் இருக்குது. டோமோ, கொக்குஷிபோ, முசான், இவங்க 3 பேருக்காக தனியாக ஃபைட் இருக்குது. அசிராஷும் இப்போ ரொம்ப இதுவாக இருக்குது. இவ்வளோ ஆடியன்ஸ் வந்து பார்க்குறீங்க, தமிழ் படத்தை விட இதுக்கு கூட்டம் அதிகமாக இருக்குது, அது காரணம் இல்லை. தமிழ் படத்தை விட நிறைய பேர் இப்போ அனிமே ஃபேன்ஸ் அதிகமாகிட்டாங்க. இப்போ நிறைய அனிமே போகுது, நருட்டோ, ஒன் பீஸ், அது பேர் நிறைய பார்க்குறாங்க. அதேமாரி இதுக்குன்னு தனியாக ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அதுமாரி தான் நானும் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா தான் பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ பார்த்தேன், அதில் இப்போ தேட்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, இது ஃபஸ்ட் டைமு, அதால் இப்போ வந்து பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதோட ஃபேன் தான். பாருங்கள், டிஷர்ட் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. டிஷர்ட் பார்த்தால இதுக்காக தனியாக டிஷர்ட் போட்டு வாங்க. அப்பர் மூணு ஒன்று இவரோட ஃபேன் தான் நான். சரி, இன்ஃபினிட்டி காஸ்ட் ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ. அது வந்து ஃபஸ்ட்டு 4 சீசன் இருக்குது. ஃபஸ்ட் சீசன், செகண்ட் சீசன், தேர்ட் சீசன், ஃபோர்த் சீசன். ஃபோர்த் சீசனில் வந்து வில்லன் வந்து அவங்க இடத்துக்குள்ளே போயிட்டு அந்த இன்ஃபினிட்டி காஸ்ட் உள்ளே போய்ட்டு மாட்டிப்பாங்க. அதுலேருந்து இது கண்டினியூ தான். ஆனால் மூவி தரமாக இருந்தது ப்ரோ, ஒர்த்து தான். ஃபைட் சீனு, ஜெனிட்ஸ் ரிவெஞ்சி எல்லாமே ஒர்த்து. மூசான் லாஸ்ட் ஒரு சீன் தான் வரப்போ, அது மட்டும்தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. செகண்ட் பார்ட் வருது, அதுக்காக ரொம்ப வெயிட்டிங். ஃபைட் சீனு, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு, ஜெனிட்ஸ் ரிவெஞ்சி எல்லாமே ஒர்த்து தான் ப்ரோ. தரமாக இருந்தது மூவி, பார்க்கலாம். கிராஃபிக்ஸ்லாம் ப்ரோ அல்டிமேட் ப்ரோ, சொல்லவே முடியல. எல்லாம் தேட்டர் அப்படியே ஏஞ்சி கத்துறாங்க, கண்ணிலே நிற்குது அந்த சீன்லாம். தரமாக இருந்தது, போய் பார்க்கலாம். கண்டிப்பாக இன்னொரு வாட்டி வந்து பார்க்குறேன். கண்டிப்பாக இன்னொரு வாட்டி வந்து நான் பார்ப்பேன் இந்த மூவியை. ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்கும்போது பார்க்கலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து புரியாது ப்ரோ, அவ்வளோதான். ஸ்டார்டிங்லேருந்து அவங்க பார்த்துருந்தா புரிஞ்சிருக்கோம். நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துருந்தோம், அதனால எங்களுக்கு புரியுது. 5th இது சீசன் 4 தான் இது. கண்டிப்பாக சீசன் 1லேருந்து பார்த்தா தான் என்ன ஸ்டோரின்றதே புரியும். ஏன்னா படம் ஃபுல்லாக ஆக்ஷன் தான், அதனால் பார்த்தா தான் புரியும் கண்டிப்பாக. எவ்வளோ ரேட்டிங் நான் 8 தரேன் ப்ரோ. இன்னைக்கு 8.1 தரேன் ப்ரோ ரேட்டிங். படம் வேறு லெவல் ப்ரோ. டீமன் ஸ்லேயர் 2027க்காக வெயிட்டிங் ப்ரோ. இனி லேக் இருக்கா படத்தில்? இல்லை ப்ரோ, லேக்கே கிடையாது ப்ரோ. கடைசி சீன் வரையும் இன்னும் எக்ஸ்ட்ரா படம் இருக்கானோ அப்படின்னு. பார்க்குறவங்க வந்து பார்த்தா நல்லா புரியுமா? புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் புரியாது ப்ரோ. முன்னாடி இருக்க சீசன்ஸ்லாம் பார்த்துட்டு வந்தால் கொஞ்சம் செம்மையாக இருக்கும் ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸுன்னு சொல்ல முடியாது ப்ரோ. அவங்க அனிமி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா ஃபஸ்ட் சீசன்லேருந்து பார்த்தாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ. எவ்வளோ ரேட்டிங் இருக்குது? 10க்கு 10 ப்ரோ. நமக்கு தாஞ்சிரோ கேரக்டர் தான், அது எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு படம் சூப்பராக இருக்குது. தமிழ் ஆடியன்ஸ் இவ்வளோ பேர் இந்த படத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது காரணம் தான் நினைக்கிறேன். எல்லாம் இப்போ எல்லாருமே தமிழ் டப் இதில் எல்லோரும் அனிமி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தானே, அதனால தான். அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி தாஞ்சிரோ கேரக்டர் வெயிட்டு. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாமா? பார்க்கலாம். ஆனால் என்ன, எல்லாம் இது அந்த சீரீஸ் இது ஃபுல்லாக பார்த்தா தான் அவங்களுக்கு புரியும். என்னென்ன கேரக்டர் என்னென்ன பண்ணோம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்லேருந்து அவங்க பார்த்தா தான் இந்த இது புரியும். நடுவில் இருந்து பார்த்தா என்னென்ன கேரக்டர் யாருக்கும் தெரியாது. அதனால் ஃபஸ்ட் சீசன்லேருந்து ஃபுல்லாக பார்த்தாங்கன்னா வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். ஆக்ஷன் படம் பார்க்குறவங்களுக்கு பிடிக்கும். ஆக்ஷனு, ஃபேமிலி, இது எல்லாமே சென்டிமெண்ட்டாக நல்லா சூப்பராக இருக்குது. 9.5 கொடுப்பேன் 10க்கு. ஒர்த்து பார்க்கலாம். ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருக்குன்றாங்க. அந்த 5வது பார்ட்டுன்றாங்க. முதல் 4 பாட்டு பார்த்தா இது புரியுமா இல்லை? புரியும். ஆமாம் ப்ரோ, ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தா புரியாது. அப்படிலாம் பார்த்தா புரியும். தமிழ் டப்பிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணி ஆக்ஷன் கிராஃபிக்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கா? சூப்பராக இருக்குது கிராஃபிக்ஸ். நான் ஒன்று படம் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இது, அவ்வளோதான். 2 hours 35 minutes லேக் இல்லாமல் போகுது ப்ரோ. உடனே முடிஞ்ச மாதிரி இருக்குது ப்ரோ. இப்போ தான் வந்த மாதிரி இருக்குது, உடனே முடிஞ்ச மாதிரி இருக்குது. இந்த படத்துக்கு இவ்வளோ இது கொடுக்குறாங்களே, இவ்வளோ கூட்டமாக இருக்குது. அப்படின்னா ப்ரோ என்ன ப்ரோ தமிழில் படம் எடுக்கிறாங்க வந்து பார்க்க சொல்லுங்க ப்ரோ. நல்லா இருக்கா போடுறேன்? ஹவுசிங்காகவே வரலாம் ப்ரோ. ஹவுசிங்கில் இருக்கா? 5 பாட்டு இருக்குது, இது பாட்டுன்றாங்க. 4 பாட்டு பார்த்தா தான் புரியுமா இல்லை? இல்லை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அதெல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு வந்தால் புரியுமா இல்லை முன்னாடி பார்த்து முன்னாடி இந்த பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். பார்த்தா தான் புரியும். ஃபேமிலியாக பார்க்கும்போது எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். 2 hours 35 minutes. ஏன்னா லேக் எதனா இருக்கா? லேக் கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான். கிராஃபிக்ஸ் பரவாயில்ல. எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறீங்க? என்ன
10க்கா 10க்கு 6 அந்த மாதிரி நல்லா தான் இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்கும்போது படம் எப்படி இருக்கு? பார்க்கலாம். ஒரு கிராஃபிக்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு? கிராஃபிக்ஸ் நல்லா தான் இருக்குது. இப்போ கிராஃபிக்ஸ் படம் வந்து பட்ஜெட்லாம் எகிரிச்சு 2 hours 35 minutes இருக்குது கிராஃபிக்ஸ். அது பார்க்குற மாதிரி நல்லா இருக்கா? ஸ்டோரி வைஸாக போதா படம் இல்லை? படம் வந்து ஸ்டோரி வைஸாக எல்லாமே நல்லா இருக்குது. கிராஃபிக்ஸு உட்காந்து பார்க்கலாம், டைம் போகிறதே தெரில. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அடல்ட் அடல்ட்டு கண்டென்ட்டு அந்த மாதிரிலாம் அவ்வளோவா இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸாக அப்போ கண்டிப்பாக பார்க்கலாம். பார்க்கலாம் கண்டிப்பாக. எவ்வளோ ரேட்டிங் கொடுங்க படத்துக்கு? ஸ்டோரி நான் 10க்கு 9.9 கொடுப்பேன். கொடுக்குறான் 10க்கு 9.9.